ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு நைட்டுக்குள்ளே 1.5 நாளில் 85 மார்க் எடுக்க முடியுமா 90க்கு அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும். நான் இங்கே 80ன்னு போட்டிருக்கேன், ஆனால் 85ன்னு முடியும். நான் முடியும்னு சொல்கிறேன். குறைஞ்சது 80 அப்படி. நீ 80 மார்க் 85 மார்க் கிடையாது, தமிழ் இங்கிலீஷ்லாம் கிடையாது, மேக்ஸு நீ போட்டால் மார்க்கு. ஸோ அப்போ நீ என்ன பண்ணோன்னா, நீ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சாப்டர் வைஸ் போனால் முடிக்க முடியாது. நீ இப்படி போய்டு 5 மார்க் வைஸ். ஸோ 7 5 மார்க்குமே என்னால் எழுத வைக்க முடியும். 2 மார்க்கு 6 எழுத வைக்க முடியும். 3 மார்க் கம்பல்சரி எழுத வைக்க முடியுமான்னு தெரியல இந்த நேரத்தில். 1 மார்க் புக் பேக்கில் 17லேருந்து 18 வந்துடும் கன்ஃபார்ம் கோட்டையிலைக்கு. ஸோ எப்படி கூட்டினாலுமே உங்களுக்கு 85 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் 6.1ல் இதுலேருந்து இப்போ நான் இங்கே எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே மேண்டிட்டரியே நீ போட்டு பார்க்கணும். எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸுக்கு எக்ஸாம்பிள் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகும். புரிஞ்சுதா? ஸோ அப்போது நீ மேண்டரியாக பார்த்து தான் ஆகணும். அண்ட் ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க்கும் அப்படி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சிரு. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்குள்ளே 2 மணிக்குள்ளே 5 மார்க் முடிச்சு. அவ்வளோ டைம் ஏன் எடுக்கணும் சார் அப்படின்னா, போட்டு பாரு, ஆன்சர் வராது. கண்ணில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட முடியாது. கண்ணில் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரக் ஆகும். ஒரு சம்மே போடணுமாங்க சார்னு கேட்டால், உதாரணத்துக்கு இப்போ 6.7 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் கொடுத்த சம்ஸில் ஒரு 4 சம் போட்டுப்பார், தீரமில் ஒரு 2 தீரம் போட்டுப்பார், 6.7 தீரமும் போட்டுப்பார். ஏன்னா யாரும் போட மாட்டீங்க. இதில் ஒரு கணக்கு எடுத்து போட்டுப்பார், மீதி கணக்கு 5.5ல் எல்லாமே நீ போட்டு போகணும். எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். 5.2ல் பேரபோலா ஹைப்பர்போலாவில் போட முடிஞ்சு இதில் ஒரு சம் போடு. 5.1ல் ரெண்டுமே போட்டுப்பார். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். அதனால் லேட்டாக தான் செய்யும். ஸோ நல்லபடியாக போட்டு பாருங்கள். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இது போய் சேரும். ஸோ கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் தீரம்லேருந்து 6.3லேருந்து இந்த 3 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க். 6.7ல் இந்த சம்மையாவது பார்த்துட்டு போ, இதுலேருந்து ஒரு 5 மார்க், 3 5 மார்க்குமே எழுதிடலாம். 6.7 பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த சம்மை ஒழுக்கமாக பார்த்தீங்கன்னா மீதி ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஓனாக கூட போடலாம். ஃபார்முலாவை படிச்சுட்டு 3 5 மார்க் வெக்டரில் எழுதலாம். சாப்டர் 5ல் 5.5ல் இந்த சம்ஸை பார்த்துட்டு போ. நியூக்ளியர் ரியாக்டர் சம் 6வது சம், அது சென்னை ஜோன் இருக்கிறத அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த ஜோன் மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. மீதி இருக்கிறதெல்லாம் இது பார்த்தாலே போதுமானது. 5.2 நல்லா படிக்கக்கூடிய பசங்க இந்த 4 சம் பார்த்துருங்க, போட்டு பாருங்கள். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன் எல்லாருமே போடணும். இந்த மஞ்சள் கலரில் போட்டது மேண்டிட்டரியாக எல்லாருமே போடணும். மஞ்சள் கலர் போடாதது நீங்கள் நல்லா படிக்கிறவங்க நல்லா புரியும்னா அது போட்டுக்கோ. 4.5ல் எல்லா சம்மே பாரு. மஞ்சள் கலர்னால் எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிளோடு நீ போடணும். எக்ஸசைஸும் போடணும், எக்ஸாம்பிள் போடணும், அதுதான் அர்த்தம். நீ பாட்டுக்கு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடாது. இதுலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். சாப்டர் 3ல் இந்த 4 சம்மில் ஒரு சம் கன்ஃபார்ம். இந்த 3.4ல் 1 2ல் ஃபேக்டரைஸ் எடுக்கிறது எப்படி, எப்படி பெரிய நம்பர் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பாரு. 3.5ல் போட்டு பாரு. இதெல்லாம் சாப்டர் 2ல் உனக்கு தெரிஞ்ச மிட்டம் படிச்சிருப்பேன். 2.6ல் செகண்ட் சம் கண்டிப்பாக வரும். 2.7ல் ஆர்கியூமெண்ட்லேருந்து கண்டிப்பாக வரும். 2.34 2.34 ஈஸி. 2.8ல் இந்த செக்ஷன்லேருந்தே ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஏன் 2 5 மார்க் கூட வரலாம். 2.5 4 எல்லாருமே போட்டுருவீங்க. சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.4ல் கிராமர் ரூல், இந்த 2 கணக்கையாவது ஒழுக்கமாக பாரு. எக்ஸாம்பிள் கணக்கு ஒன்றுக்கிறதுக்கு சும்மா கண்ணில் பார்த்துக்கோ. அடுத்தது காஸ் எலிமினேஷன் மெத்தடில் இந்த சம்ஸ் 3 சம், லாம்டா மியூ கே சம்ஸ், கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் சம்ஸ், அதுதான் சொல்லியிருக்கேன். இதையாவது மேட்ரிக்ஸில் பாரு. 7 5 மார்க்குமே எழுத முடியும், டேம் ஷோர். 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் நான் சொன்னது படிச்சின்னா 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். தயவு செய்து 2 மார்க் 3 மார்க் கஷ்டப்படுறவங்க இதையாவது படிங்க. இது நாளைக்கு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே 5 மார்க் முடிச்சிருங்க. ஸோ எக்ஸைஸ் 1.1 ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஓகே, போட்டுட்ருக்கோம் போடு. 1.2 ரேங்க் கண்டுபிடிக்கிறது ரோ ரிடக்ஷன் மெத்தட், மைனர் மெத்தட். காஸ் ஜார்டன் மெத்தடில் இந்த ஒரு சம் பார்த்தே ஆகணும். எக்ஸாம்பிள் இது பார்த்தே ஆகணும். ரேங்க் மெத்தடில் ரோ ரிடக்ஷன் தான் கேட்போம். நல்லா போட்டு பழக 5 சம் தான் இருக்குது. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஒரு சம் கன்ஃபார்மாக வந்துடும். 1.4ல் கிராமர் ரூல் ஈஸி. 1.6ல் ஃபஸ்ட்டில் தேர்டு நோ சொல்யூஷன் சம் செம ஈஸி. ஸோ கம்மியாக தான் இருக்குது. சாப்டர் 2ல் 2.1 2.2 2.3ல் இந்த சம்ஸ் பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான சம்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் 2 2 மார்க் 2 3 மார்க் வந்துடும். அடுத்தது 2.4 5 6 இது முடி நீங்கள் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்க. 2 பாயிண்ட்ஸ்
இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் 2.8 கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைக்கு பார்த்துக்கோங்க. இல்லை உங்களால் பார்க்க முடிஞ்சால் பார்த்துருங்க. ஏன்னா 6 எழுசம் தான் இருக்குது. பார்க்க முடியல டைம் இல்லைனா 2.6 முடியாது பாருங்கள். ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்மாக எழுதிடலாம். நக்கு இருந்தால் 2 எழுதிடலாம். ஓகே, சாப்டர் 3.1 பார்க்க முடிஞ்சால் பார்த்துருங்க. ஆனால் நல்லா படிக்க குழந்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் 3 மார்க் 2 மார்க் எழுதவே முடியாதுன்னா அட்லீஸ்ட் இந்த 3 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய நான் சொன்ன சம் இங்கே போட்டுப்பார். வெறும் 10 சம் கூட இருக்காது, எல்லாமே கிராஸ் சீரீஸில் போட்டது தான். அடுத்தது சாப்டர் 4.1 4.2 4.3 4.4 இதில் சைனு, இது காசு, இது டேனு, இது வந்து இன்வர்ஸில் 4 சம் தான். ஸோ இது நீ வந்து ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப புதுசாக பார்க்குற சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு 3 எக்ஸசைஸாவது பார்த்துட்டு போ. ஆனால் எனக்கு நம்பிக்கை சொல்ல முடியாது. பட் நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் சார்னா பார்த்துடு. சாப்டர் 5ல் 5.1ல் மட்டும் ஃபார்முலா டயாமீட்டர், சர்க்கிள், ரேடியஸு, டேன்ஜென்ட், நார்மல் அந்த ஃபார்முலா படிச்சுட்டு இது போட்டலாம். எல்லாம் ஒரே மாதிரி தான். 5.4ல் 5th சம்பர். நான் இங்கே 5.2ல் சம்மே சொல்லலை. ஆனால் 5.2ல் நல்லா படிக்கிற குழந்தைங்க டாப்பர்ஸ்க்கு சம்மு கொடுத்துருக்க வெள்ளிக்கிழமை அந்த சம்மு கண்டிப்பாக வரும். அந்த சம்மு கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை, தேர்ஸ்டேவே அந்த வீடியோ போட்டாச்சு. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அந்த வீடியோ பார்த்து படித்தா சென்டமே போட்டுடலாம். ஸோ இதில் வந்து அது கொடுக்கல. 5.2லேருந்து சம்மு வரும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. பட் முடியாதவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. 5.4ம் பாருங்கள். அடுத்த சாப்டர் 6.1 6.2 இதை நீங்கள் பார்த்துருங்க. மறக்காமல் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்துருங்க, சொல்ல மறந்துட்டேன். 6.1ல் ஒர்க் டன் டார்க்கில் ஒரு சம் வரும். 6.2ல் பேரலலோபைப்டு ஃபார்முலா, கோப்லானர் ஃபார்முலா ஒன்றும் இல்லை. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஒன்றுமே கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிளோட ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பாரு. இதெல்லாம் ஷார்ட்கட்டில் ஸ்வீட் அண்ட் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். 6.3ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துரு. 6.4ல் ஒரே ஒரு சம்மு, அந்த ஆங்கிள் பிட்வீன். அடுத்து 9th சம் கொலினியர். 6.47 எக்ஸாம்பிள், 6.48 எக்ஸாம்பிள், 6.51 எக்ஸாம்பிள். இது மட்டும் பார்த்துரு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் வெக்டர் அல்ஜிப்ராவில். ஸோ இதுவுமே நீங்கள் படிக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்க, நான் பாஸ் ஆக கூட வழியில்னா 5 மார்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு 1 மார்க்கை பார்த்துட்டு போயிடு. சார் நான் ஆவரேஜாக ஒரு 60-70 எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் மஸ்ட்டு பார்க்கணும். நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க்கு அண்ட் 5 மார்க்கு நான் அனைத்துமே பார்த்து 1 மார்க் பார்த்து டீசெண்டான ஒரு ஸ்கோர் இருக்கலாம். 65-70 இதுதான் மேட்ரு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட எங்களால் முடிக்க முடியும். நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே 5 மார்க் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு 2 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் பார்த்துருங்க. சாயங்காலத்துக்கு மேலே 3rd 4th முடிச்சுருங்க. ஒரு 8 மணி 8:30 எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து 5th 6th பார்க்குற சுலபம். அப்புறம் 1 மார்க் கூட காலையில் நினச்சி பார்த்துக்கலாம். இது டைட் பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஈஸி தான். ஓகேவா? ஸோ அதனால் பேனிக் ஆகிக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ சம்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி சம்ஸ். நீ முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக போடலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், 85+ கண்டிப்பாக எடுக்க முடியும். இதுலேயும் கம்மி பண்ணி படிச்சுன்னா மாட்டிக்குவேன். நான் அதுதான் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். அப்புறம் நீ சொல்லக்கூடாது நான் சொல்லாதெல்லாம் வந்திருக்கு, நான் வந்து சொன்னது எதுவுமே வரல, உடனே குற்றம் சாட்டாதீங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தைரியமாக போட்டு பாருங்கள். இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். லாஸ்ட் மினிட்டில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பிடிஎஃப் உதவும். தேங்க்யூ.